ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்சை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ நல்லா விஸ்கு வச்சு மாவை கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம விஸ்கில் மாவை கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும், கட்டிகள் இல்லாமல். இப்போ இது எந்த பதம் இருக்கணும்னா இந்த கன்சிஸ்டன்சி, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பூந்திகள் பொரிக்கிறதுக்கு நல்லா அந்த ஓட்டைகளில் இறங்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதும் நான் ஒரு ஃபாயிலிங் கப்பில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. அந்த ஹோல்ஸில் போட்டுட்டு இப்போ நம்ம கரண்டியில் அதில் ஊற்றி தட்டி விட்டுக்கோங்க. தட்டும்போது விழும் நல்லா. அந்த ஃபாயிலிங் கப்பை ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை விரல் வச்சோ நம்ம தட்டிக்கிட்டே இருந்தோம்னா முத்து முத்தாக அழகாக விழும். பாருங்கள், நல்லா விழுந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பூந்திகள்லாம் அழகாக பொரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பூந்திலாம் பொரிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையும் தண்ணியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும், கொதி வந்து 5 நிமிஷம் ஆகட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்காக. இது குலாப் ஜாமுன் சிரப்பு மாதிரி தான். கொதி வந்து 5 நிமிஷம் ஆனதும் நம்ம சிரப்பை இறக்கிக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவுலேயே கலந்துருக்கும், சுகர் சிரப்புலேயே கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்க, ஆரஞ்சோ இல்லை ரெட்டோ. இப்போ இந்த பொரிச்ச பூந்தியை மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இந்த சுகர் சிரப்பில் போட்டு இந்த பூந்திகளை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ இந்த சிரப்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது கொதிக்க ஆரம்பித்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த சுகர் சிரப்பு நல்லா பூந்திகளை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 20லேருந்து 25 முந்திரி பருப்பை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை நெய்லெலாம் வறுக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் கை பொறுக்கிற பதத்தில் நம்ம வந்து உருண்டைகளை பிடிச்சிடலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா பிடிக்க வராது. கொஞ்சம் சூடு பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் பிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நெய்யெல்லாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்கள். பிடிக்க நல்லா வந்து அந்த ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து பிடிக்கிற பதம். ஆறி போயிட்டு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் சூடு பதத்தில் இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், சூப்பராக வருது லட்டு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லட்டை ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. பூந்திகளை ஓரளவுக்கு பிடிக்கிற சூடு பதம் இருக்கும்போதே பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், லட்டு சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா லட்டுகளையும்
எல்லா பூந்தியும் லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆகிடுச்சு. மோத்திச்சூர் லட்டு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.